நிறைய வரைபடங்கள் இந்த சேனல்ல நீங்க பார்த்துக்கிட்டே வர்றீங்க. ஒன்று சேர 4 வரைபடங்கள் பார்க்க போறோம். அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மூலையிலையும் என்னென்ன அமைப்புகள் இருக்க வேண்டும், 5Gங்கிறது என்ன, குழி பொருத்தத்துல எந்த அமைப்பு நன்றாக அமைக்க வேண்டும், என்ன குழி அமைத்தால் சிறப்பு அப்படின்றது முழுமையாக ஒவ்வொரு வீடியோவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வரைபடத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? 4 வரைபடங்கள் இருக்கு. இப்போ வரைபடத்துக்கு உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இந்த பிளான் பாருங்க, 2 அமைப்பு, கிரவுண்ட் ஃப்ளோர், அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டானது. மேற்கு பார்த்து உள்ளது, கிழக்கு, வடக்கு, தெற்கு. 22.25, 22.25க்கு 40.75, நீளம் 40.75, பட் 43 அடி இடம், 40.75, 113 குழி. கருடமனை ஒரு குழிங்கிறது 34க்கு 34. இது 1வது வரைபடம் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த 22.25 40.75 பெருக்கணும்னாக்கா சதுரடி கிடைக்கும். அந்த சதுரடியை டிவைடட் பை 8.03 வகுத்தால் கிடைப்பது 113 குழி. அதை டிவைடட் பை 8 வகுத்தோம்னாக்கா மீதம் உள்ளது தான் இந்த கருடமனை. மனையை இப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது பொருத்தம் 113 × 27, மீதம் கிடைப்பது 51 வருஷம். இந்த கட்டடம் உயிரோட்டமாக 57 ஆண்டுகள் இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம அமைச்சிருக்கிறது வந்து இந்த மாடிப்படி இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது. இது வாயு மூலை, மாடிப்படியும் லிஃப்ட்டும் கொடுத்துருக்குறோம். ஈசான மூலையில் உங்களுக்கு போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைய பெற்றிருக்கு. ஸோ படியினுடைய அமைப்பு லிஃப்ட், ஹால். ஹால் 10.15க்கு 22.15, அக்னி மூலையில் கிச்சன், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இதுல வாசலுக்கு உண்டான ப்ரொவிஷன், பூஜா. இப்ப மேல போய் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இது வழியா ஏறி போறதுக்கு செப்டி டேங்க் கொடுத்துருக்குறோம். படி ஏறி மேல வந்துடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இப்படியே ஏறி வர்றோம். வந்தோம்னாக்கா தலைவாசல். லிஃப்ட் வழியாகவும் வர்றோம். இதுக்கு மேல போய் 2 வீடா போட்டிருக்கு. சென்னையில கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இது வந்து வாசல், ரெட்டை கதவு. இதுல நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படி கொடுத்துட்டு டிவி இங்கே வைக்கலாம், இல்லை நம்ம இப்படி உட்காந்துக்கிறோம் அப்படின்றது ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ல இங்கே உட்காந்துக்கிட்டாலும் டிவி கொடுக்குறோம். ஈசான மூலையில் அப்பா அம்மாவும் பிள்ளைகள் படுப்பதற்கு உண்டான அறை, கட்டிலுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ பீரோ, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உண்டான பீரோ. அப்பா அம்மாவை கூட வச்சுக்கோங்க, நீங்க நலமா இருப்பீங்க. உங்களுக்கு யோகியாக வர்றது, உங்கள் ஜாதகத்துல யோகி சூரியனாக இருந்தால் அப்பாவை பார்த்து கொள்வது நல்லது. கரசை கரணத்துல பிறந்திருக்கிறீங்க, வனிசை கரணத்துல பிறந்திருக்கிறீங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு உண்டான அறை அமைப்பது சிறப்பு. கன்னி மூலையில இருக்கிற பெட்ரூம் நீங்க பயன்படுத்துங்க, அதற்குண்டான கட்டலுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இதுல பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன், அந்த பெட்ரூமுக்கு உண்டான அட்டாச் டாய்லெட், கிச்சன் கொடுத்துருக்கு. இது 1வது பிளான் பார்த்துருக்குறோம். வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் 2 வரைபடங்கள் ஒன்று சேர பார்க்க போறோம். வாங்க வரைபடத்தை பார்ப்போம். இது வடக்கு, தெற்கு. ஸோ பாருங்க, நார்த் ஃபேஸிங் ஈசான மூலையில போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கிறோம். வாயு மூலையில செப்டி டேங்க் அமைக்கணும். ஸோ கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்க் வைக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, படி ஏறி போறதுக்கு, கார் வைக்கிறதுக்கு கார் பார்க்கிங், நிறைய கார் வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து படி ஏறி மேலே வந்துடுறோம். ஒரு வீடு, ஹாலு, பால்கனிக்கு உண்டான டோரு, தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு, கன்னி மூலை, பீரோ, கட்டிலுக்கு உண்டான அமைப்பு, டாய்லெட்டு, சமையலறை. சரிங்க சாமி, இப்படியே உள்ள போயிடும். இது ஹாலு, டைனிங்கு, கிச்சனு, கன்னி மூலை ஒரு பெட்ரூம், அனதர் ஒன் பெட்ரூம், அனதர் ஒன் பெட்ரூம், அனதர் ஒன் டாய்லெட், காமன் டாய்லெட். இது எவ்வளவு சாமி? 19.5க்கு 60, 147 குழி. சிம்மமனை, வயது பொருத்தம் 69 ஆண்டுகள், 11 பொருத்தத்துல 9 பொருத்தம் உள்ளது. இது 2வது வரைபடம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி நீங்க அமைக்க சொல்றதுக்கு பதிவு பண்ணுங்க. இப்ப 2 பார்த்துட்டோம். இப்ப 3வது வரைபடத்தை பார்ப்போம். 3வது வரைபடத்திற்கு உண்டான அமைப்பு 22க்கு 28, 77 குழி. பசுமனை, வயது பொருத்தம் 79 ஆண்டுகள், 11 பொருத்தத்துல 9 பொருத்தம். இது ஒரு தெற்கு பார்த்து சவுத் ஃபேசிங் ஹவுஸு. முருகப்பெருமானுக்கு உண்டான திசை, வைத்தியருக்கு உண்டான திசை. இஞ்சுக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியருக்கு நிகர் தெய்வமும் கிடையாது. கிழக்கு, வடக்கு. அப்போ இதுல ஈசான மூலையில போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. ஒவ்வொரு வரைபடத்திலையும் அடியேன் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஈசானத்துல தான்
தெய்வ சக்திகள் உங்களுக்கு இருக்கு. வாயு மூலையில செப்டி டேங்க், கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்க். ஸோ இது வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும். மூட்டை மூட்டையா நகை சேரும். ஒரு 50 to 200 பவுன் உங்களுக்கு நகை வரும். இப்போ இது மாடிப்படி ஏறி போறதற்கு உண்டான அம்புக்குறிக்கு உண்டான அமைப்பு. ஸோ ஹாலு, கன்னி மூலை பெட்ரூம், வாயு மூலை கிச்சன், டாய்லெட். அப்படியே படி ஏறி மேலே போயிட்டு இதே அமைப்பிலேயே வரும். 3 பார்த்துருக்குறோம். 4வது வரைபடம். ஸோ 3வது வரைபடத்தில் 22க்கு 28 77 குழி. பசுமனை, பிள்ளைகள் நலமா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. வயது பொருத்தம் 79 ஆண்டுகள். 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது. தெற்க பார்த்த வீட்டிற்கு ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். அதே அமைப்பு கொண்ட தெற்கு பார்த்த வீடு முருகப்பெருமானுக்கு உண்டான திசை. வீட்டுக்கு முன் முகப்புல யாம் இருக்க பயமேன், முருகன் துணைன்னு போட்டுக்கோங்க, வேல் பதிச்சுக்கோங்க. ஸோ தலைவாசல் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும். ஏன்னா நம்ம வைக்கிறது 27 அடி, 1.5 அங்குலத்துக்கு 52 அடி, 4.5 அங்குலம், 177 குழி. கருடமனை, வயது பொருத்தம் 79 ஆண்டுகள். 11 பொருத்தத்துல 11 பொருத்தம் உள்ளது. நிலை, தலைவாசல், இது வந்து அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை, அதற்கு உண்டான கட்டிலுக்கு உண்டான அமைப்பு. பின்வாசல், இதுல இந்த நண்பர்களை 3 பேரை இங்க வச்சிருக்கிறோம், சரிங்களா? அப்புறம் செப்டி டேங்க் தனியா இருக்கு. அப்புறம் டாய்லெட் வெளியே ஒன்று சர்வன்ட் வீடுக்கு. இது அப்பா அம்மாவுக்கு உண்டான பெட்ரூமுக்கு உண்டான டாய்லெட்டு. வாயு மூலை கிச்சன், டைனிங்கு. இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட்டு. இதுல தனியா சுவர் இருக்கு. பூஜை கிழக்கு பார்த்து சாமி வச்சிருக்கிறோம், மகாலட்சுமி வச்சிருக்கிறோம். கட்டலுக்கு உண்டான அமைப்பு. ஓகேங்களா? இது உச்ச ஸ்தானத்துல வாசல் ஈசான மூலை இழுவையா இருக்கு. யாராச்சும் வந்தா உட்காருங்க அப்படின்னு கருப்பட்டி தண்ணி, கருப்பட்டி காப்பி கொடுப்பாங்க. அது மாதிரி முந்தி காலத்துல இருந்துச்சு. இப்போவும் நடைமுறையில கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. ஸோ படி ஏறி மேலே வர்றது. இது காரை வைங்க. ஸோ இதில் வந்து BMW நிறுத்துகிற அளவுக்கு இடம் இருக்குது. ஒத்த பில்லர் வைக்காங்க, கத்தையா வைங்க, ரெட்டை பில்லர் வைங்க. 4 வரைபடங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்க. ஸோ அதில் முழுமையாக நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னாக்கா, ஈசான மூலைங்கிறதுல வடகிழக்கு மூலையில் போர்வெல், ஆழ்குழாய் கிணறு, மழை நீர் சேகரிப்பு, முழு தண்ணியை நாங்கள் வாங்கி உள்ளே கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு. எதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம். சம்பு, அதுக்கு பேர் தான் கீழ்நிலை தொட்டி வச்சுக்கோங்க. வாயு மூலைன்னு சொல்றதுல வடமேற்கு வாயு மூலையில செப்டி டேங்கும், கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்க் வச்சிருப்போம். இது பேசிக்கா சொல்லியிருக்கேன் இல்லையா? இது உங்க வீட்டோட ஒப்பீடு பண்ணுங்க. கன்னி மூலையில பெட்ரூம் தான் கொடுத்துருப்பேன், நீங்களும் அது மாதிரி அமைங்க. உங்க வீட்டோட ஒப்பீடு பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வரைபடம் அமைச்சிருக்கீங்கன்னா அதோட அப்படியே வச்சு பாருங்க, எல்லாம் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் நீங்க டிராயிங் அமைச்சிருக்கிறீங்க அல்லது நீங்க வரைபடம் அமைக்கணும்னாக்கா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து அழைப்பு கொடுங்க. நலமாக ஜாதகம் பார்த்து உங்க ஜாதகத்திற்கு உங்களுக்கு ஏதுவாக என்ன மனை சிறப்புங்கிறத பார்த்து அதன்படி நம்ம வரைபடம் கொடுக்குறோம். கோவில்கள் சொல்றோம், வைநாசிகம், கரணத்திற்குண்டான கோவில். உங்களுக்கு உண்டான யோகி யார், அவயோகியை யோகியாக எப்படி செயல்படுத்துவது, வீடு கட்டிட்டு இருக்கும்போது தடைபடாமல் இருப்பதற்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஸோ முழுமையாக உங்களுக்கு அடியேன் வந்து படித்து சொல்லுகின்றேன். ஜாதகம் அனுப்பணும். உங்களுடைய ஜாதகம், உங்கள் மனைவியினுடைய ஜாதகம், குழி பொருத்தம் என்ன குழி உங்களுக்கு, கருடமனையா, சிம்மமனையா, பசுமனையா, யானை மனை, எது சிறப்புங்கிறத சொல்றோம். வரைபடம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.